கிடைச்சதா நல்ல சான்ஸ் சொல்லிட்டு விஜய் பார்வதி சுதாகரை போட்டு சரியான உதவச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது ஒரு டாஸ்க் தான், பட் டாஸ்க்கு தாண்டி அவங்க கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிட்ட மாதிரி தான் இங்கே தெரியுது. ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரமோல் என்னன்னா ஸ்டார்டிங்ல இது மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாஸ்க் என்னன்னா நம்ம சுதாகர் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூல் கண்டக்ட் பண்ணுற மாதிரி மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன்படியா ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா நம்ம துகார் தான் வந்திருக்காரு. அவருக்கு வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு டைலாக் தனுஷ் டைலாக் கொடுத்துருக்காரு. நான் வந்து சூடானா சுழுக்கத்து வேணாம் சொல்லாண்டா அப்படிங்கிற மாதிரி டைலாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஆக்டிவிட்டி வாட்டர்மெலன் அகாடமி. அடுத்தது விஜய் பார்வதிக்கு நம்ம சிம்பு அண்ட் ரீமாசன் அந்த லவ் டார்ச்சர் டைலாக் இருக்கு இல்லையா, அந்த டைலாக் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து ரீமாசன் எப்படி அவர் டார்ச்சர் பண்ணலாம் அதே மாதிரி ஓங்கி சரியான உதச்சிட்டாங்க. இது கண்டஸ்டன்ஸே எதிர்பார்க்கல, நம்மளுமே கூட எதிர்பார்க்கல இப்படி அவங்க சான்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எட்டி நல்லா ஒரு உதச்சிட்டு அவங்க டைலாக் பேசிட்டாங்க. இது அவர் சுதாகர் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ் தான் எடுத்துக்கிட்டாரு. பட் இருந்தாலுமே கூட எல்லாருமே அவர் கார்னர் பண்ணுறாங்க, நமக்கு தெரியுது, அவருக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. பட் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அது அடுத்ததான் விக்ரம்க்கு கட்டபொம்மன் டைலாக் தான் சொல்லி கொடுத்துருந்தாரு. அதை ஆக்சுவலாக நடிச்சே கூட காமிச்சார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நிறைய டைம் பார்த்துருப்போம். அவரோட ஆக்டிங் சுதாகரோட ஆக்டிங் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும் வாட்டர்மெலன் ஸ்டார். பட் இங்கே கொஞ்சம் டீசெண்டாக தான் ஆக்ட் பண்ணி காமிச்சிருந்தாரு. அதை அவர் கட்டாயம் அவரும் விக்ரமும் கரெக்டாக வாங்கிட்டு அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணி காமிச்சிருந்தாரு. அவர் ஸ்டாண்டப் காமெடி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஸ்டாண்டப் காமெடியை தாண்டி ஓரளவுக்கு நல்லாவே ஆக்ட் பண்ணி காமிச்சிருந்தாரு. எல்லாமே கண்டஸ்டன்ஸ் நல்லாவே பாராட்டினாங்க. இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி ரொம்ப டீசெண்டாக நல்லா தாங்க இருந்துச்சு. எல்லா கண்டஸ்டும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நமக்கும் ஓரளவுக்கு பிக் பாஸ் இந்த சீசன் ஆரம்பிச்சிருந்து ஓகே ஓரளவுக்கு உருப்படியாக ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிறாங்க, ஒரு டாஸ்க் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் கொடுத்த எல்லா டாஸ்க்கும் கொஞ்சம் முக்கியமாக தான் இருந்துச்சு. சுமாராக இவங்க நிறையா சொதப்பியும் வச்சுருந்தாங்க. பட் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருந்தது. LD Grocer பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9.